செத்த பிணந்தன்னை சீராய் அலங்கரித்து சாக போற பிணங்கள் எல்லாம். பெத்த தாய் தந்தைக்கு சாப்பாடு போட முடியாம துணிமணி கொடுக்க முடியும். என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மாதா வயிறு அறிய வாழார் ஒரு காலம். பண பைத்தியம், பதவி பைத்தியம், அதிகார பைத்தியம், ஆணவ பைத்தியம், ஒரு கொஞ்சம் பைத்தியமா தெரியுது. இந்த பைத்தியம் இந்த பைத்தியம் பரவாயில்ல, என்னைய பைத்தியம் என்னைய சென்ற விடத்து செலவிடாது தீர்துரை நன்னின்பா எப்போது அறிவு. அவ்வளோதாங்க. எதுக்கு அறிவுத்துக்குள் வரணும்? எல்லா மகான்களும் அறிவுத்துக்குள் தான் போக சொன்னாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தர் என்ன சொன்னார்? புத்த மதம் இல்லை, புத்தி மதம். என்ன ஆதாரம் இருக்கிறது சொல்றாலியா? சங்கம் சரணம் கச்சாமி. பதஞ்சலி மகான் தான் யாம நேம ஆசன பிராணாயாமா பிரத்யேகரா தாரண தியான சமாதி கொடுத்துரு. அவரு உடம்பு உயிரும் சேர்ந்திருந்தா வாழ்க்கை, முரண் ஏற்பட்ட நோய், பிரிவு ஏற்பட்ட மரணம். இவ்வளவுதான். ஸ்கை யோகா சேலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சித்தர் பாடுவார், செத்த பிணந்தன்னை சீராய் அலங்கரித்து சாக போற பிணங்கள் எல்லாம் சாஞ்சி சாஞ்சி அழுகுங்கிறார். நமக்கா பாடினாரு. யார் அலங்கரிச்சிருக்கிறோம்? உயிரோடு வரைக்கும் சோறு போட மாட்டோம், ஒரு துண்டு கொடுக்க மாட்டோம், துணிமணி கொடுக்க மாட்டோம். பெரியம்மா வந்தாலும் கொடுத்தா அவனை போய் கேளும்பா, சின்னம்மனை கொடுப்பா, அவன் பிள்ளைகளை கொடுத்தா எங்கேயோட தப்பிச்சுக்குவான். ஆனால் செத்து போனப்போ எனக்கு உரிமையம்பா. 4 வருஷம் அந்த பொண்ணு போய் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் பாப்பாற்றி வச்சுருப்பாங்க. உயிர் போனோன்னு எனக்கு உரிமைன்றுவான். அப்புறம் 10 பங்காளி இருக்கான் இல்லையா, டே அவன் உரிமைடா விட்றான்ப்பா. இவெல்லாம் 4 வருஷம் சோறு போகிறதுக்கு உரிமை இல்லை, துணிமணி கொடுக்க உரிமை இல்லை. ஆனால் அந்த பணத்தை எடுத்து இருக்கிறது உரிமை இருக்கான். மாத்திரங்கிறேன், உனக்கு பேச உரிமை இல்லை. அந்த பொண்ணு வளர்த்தது, அந்த பார்த்தது கணிச்சு அந்த பொண்ணு தான் கொல்லி வைக்கும். நான் நிறைய பேர் இப்படி வைக்க வச்சுருக்கேன். என்னவா பண்ணி பாருன்றவன் நிறைய மாறி வச்சு. இப்போ நிறைய பகுதியில் பெண்கள் கொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வைக்கக்கூடாது? எரியாதா? பாப்பா வச்சு பாரு, எரிதல் பார்ப்போம். யாரையாவது சட்டம் போட்டது? சட்டம் நமக்காக தான், சட்டத்துக்காக நம்ம இல்லை. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா செத்த பிணந்தன்னை சீராய் அலங்கரித்து சாக போகிற பிணங்கள் எல்லாம். பெத்த தாய் தந்தைக்கு சாப்பாடு போட முடியாமல் துணிமணி கொடுக்க முடியும். என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மாதா வயிறு அறிய வாழார் ஒரு காலம். எவ்வளோ பெரியவங்களா இருக்கலாம். ஆதிசங்கரோட பெரிய மகான் யாருங்க? இந்து மதத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுத்து ஆதிசங்கர் தான் 6 சமயங்களை உருவாக்கி இன்னை வரைக்கும் நமக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுத்த அவர் தான் முதல்ல பதஞ்சலி மகான். அட்டாங்கத்தை கொடுத்தவர். அதுதான் இன்னும் நமக்கு ஒரு வழியே இல்லை, அடையாளமே இல்லை. பதஞ்சலி மகான் தான் யாம நேம ஆசன பிராணாயாமா பிரத்யேகரா தாரண தியான சமாதி கொடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து ஆதிசங்கர் வந்தார். அவர் உலகமே அவர் காலில் விழுந்துச்சு. அவர் யார் காலில் விழுந்தாருங்க? தாயின் காலில் விழுந்தார். உலகமே அவர் வணங்குச்சான், அவரு தாயை தான் வணங்கினார். இன்னைக்கு இன்னும் ஜாதி பிரச்சனை இருக்கு இல்லையா, அன்னைக்கு இருந்தது நிறையா. அவர் தாயை அடக்கம் பண்ண யாரும் வரல. கொடுமைங்க துண்டு துண்டாக வெட்டி தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணாருங்க. இது சரித்திரம், கற்பனையே இல்லை. மகிழ்ச்சியோட பேசியிருப்பார். அந்த அளவுக்கு நம்ம ஜாதி இருந்தது. இன்னும் அது மாற்றலை. ஒரு மகானுக்கே அந்த கதி. நல்ல பட்டினத்தார் அவ்வளவும் திறந்தார். 2 வரி ஒரு பேப்பரில் படித்தார் இல்லைங்களா? என்ன பற்றி படித்தார்? காதற்ற ஊசி வாராதே கடைவேலைக்குன்னு ஒரே வரி இருந்து போச்சு. எவ்வளோ பெரிய ஞானம்! இந்த ஒரு வரியில் பார்த்தார். காதில் அது ஊசி எதுக்கு வரப்போகுது? ஒன்றுக்கு வராது. அது மாதிரி வாழ்க்கையினார். அடுத்தது அத்தனை சொத்து. ஏன்னா அங்கே இருக்கிற ராஜாவுக்கே கடன் கொடுக்குறவர் அவர். அவ்வளோ பெரிய பட்டம் செட்டியார். அவர் என்ன பண்ண, எல்லாம் கட்டிட்டு கோமணத்தை கட்டிட்டு அம்மா பிச்சை போடுமான்னு போய் வீதியில் நிற்கிறார். அவ்வளோ பெரிய மாளிகையில் முன்னால் போய் பிச்சை நீ கொடுக்க தான் போடுமாங்கிறாங்க. இவரை விட அவங்க அம்மா எவ்வளோ ஞானியாக இருந்திருக்கணும். இது எட்டி பார்த்தாங்க. திருவங்காடா, ஏண்டா இத்தனை சொத்து சுகம் அத்தனையும் விட்ட உனக்கு இந்த ஓட விடுறதுக்கு மனசு இல்லையான்னு கேட்டாங்க. இத்தனை சொத்தை எல்லாம் சொல்ல விட்டியாடா, இந்த ஓடு உனக்கு மேலே ஒரு விருப்பம் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ தான் ஓடே போகணும் உடைச்சார். பல 10 கையில் ஓடு இருக்காது. வாசல் படி கடந்து வாராத பிச்சைக்கு எங்கே நிற்க மாட்டான். வாசல் படி கடந்து வந்து கொடுத்தா சாப்பிட வேண்டியதில்லை. மலைப்பாம்பு மாதிரி. மலைப்பாம்பு இறக்கால ஓடாது, வந்தால் பிடிச்சி சாப்பிட்டு படுத்துக்கும். அது மாதிரி ஒரு புறாவில் கூட ஒரு வேலை கூட அடுத்த நாள் இருக்காது. பிச்சையில் 2 முகை இருக்குது. புறாவுக்கு உண்டு மாதிரி சில அன்றைக்கி சாப்பிட்டு விடுவாங்க, தாத்த மாட்டாங்க. அது ஒரு வகையான பிச்சை. மலைப்பாம்பு மாதிரி
தேடி வராமல் இருக்கிற இது மாதிரி பட்டணத்தார் சொல்லுவது வாரியார் தான் சொல்லுவாங்க, இந்த பிச்சை கூட யாசகத்து கூட நம்ம வழி சொல்லுவார். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார்னா போனார், அந்த ஊரில் தான் இந்த அம்மா கடன் முடிக்காம போகக்கூடாது. ஒரு பார்க்கும்போது உட்காந்துருக்காரு, அவர் என்ன வெறுப்பு இருக்காது, உயர்ந்தாள் இருக்காது, நன்மையும் இருக்காது. அவர் எங்கே உட்காந்தோட ஒரு குப்பை தொட்டியே போச்சு, அவருக்கு தெரியல. சரிங்களா? உடனே அந்த ராஜா வர்றாரு, பார்க்க மந்திரி அவர் பாரு உட்காந்துருக்கு, யாரோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறார். அவர் யாரும் இல்லைங்க, பட்டணத்து செட்டியார் உங்கள் பொன்மாலை வந்து கொடுப்பாரு, பிறந்த நாளுக்கு வந்து கழுத்தில் பொன்மாலை போடுவார். அவர் தான் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுமா. இப்போ நம்மளை கூட யாராவது பாரு இது ஒரு வாழ் கொண்ட பைத்தியம் சொல்கிறாங்கன்னா, அப்படி யாராவது சொல்கிறாங்களா உங்களை இது ஒரு பைத்தியம் வாழ் கொண்ட பைத்தியம்னு சொல்கிறாங்களா? வேறு வாங்கிறீங்களா? யாரும் வாங்கலையா? அம்மா வாங்கியிருக்காங்க, மற்றவங்களாம் யாரும் வாங்கலையா? வாங்கியிருப்பாங்க சொல்லுவாங்களே. தைரியமாக கை தூக்குங்க, அப்படின்னு நல்ல வழியில் போயிட்டுன்னு அர்த்தம். இப்படி யாராவது பேர் வாங்கியிருந்தால் கொஞ்சம் நல்ல வழியில் தேறி இருக்குன்னு அர்த்தம். பாஸ். எத்தனையோ பைத்தியம், இந்த பைத்தியம் பரவாயில்ல. பண பைத்தியம், பதவி பைத்தியம், அதிகார பைத்தியம், ஆணவ பைத்தியம், ஒரு கொஞ்சம் பைத்தியமாக தெரியுது. இந்த பைத்தியம் இந்த பைத்தியம் பரவாயில்ல. என்னைய பைத்தியம் வாங்க என்னைய நான் சொல்லிட்டு போ. பைத்தியம்னு என்னங்க? மேலான உறுதியான அன்புங்க. பைத்தியம்னு தவறு எடுத்துக்கூடாது. பைத்தியம்னா மேலான உறுதியான அன்பு. இந்த குழந்தை படிப்புன்னு தெரியுதா? என்ன அர்த்தம்? படிப்பு மேலே மேலான உறுதியான அன்பு. ஏன்னா கோயிலுக்கே போனால் பக்தி, சாய் மேலே பைத்தியம். பணத்துக்காக தெரிஞ்சால் பணத்து மேலே பைத்தியம், பதவி வேணும் பதவி மேலே பைத்தியம். நமக்கு இந்த பைத்தியம் பரவாயில்ல தானே, அதை புரிஞ்சுக்கணும். இது கூச்சப்படக்கூடாது. எங்கே பார்த்தாலும் தைரியமாக சொல்லுங்கள், வாழ்க வளமுடன். மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். சொல்லுங்கள், மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம். எப்போது சொல்லுவோம் வாழ்க வளமுடன். சாதாரணமாக இல்லை, எந்த மதமும் தடையில்லை. சொல்லும் போது நீ உற்சாகம் அடைகிறாய். உள்நாக்க தொடுதா இல்லைங்களா? பிணியில் காண்ட தூண்டும். அப்பா சொன்ன பள்ளியில் கொட்டுறாங்க இல்லைங்களா? அது கொட்ட வேண்டாம். நீங்கள் வாழ்கன்னு சொல்லும் போது பிணியில் காண்டு கேன்சரே வராது. பிணியில் காண்டு நல்லா இயங்கிச்சுன்னா என்ன மெலட்டோரினு ஜெலட்டோரின் 2 ஹார்மோன்ஸ் சுரக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. வாழ்கன்னு சொல்ல 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 உடைய பிணிலாம் இயங்குது, பிட்டு கொஞ்சம் இயங்கும். தப்பான அடிச்சுக்கிறோமா இல்லைங்களா? எதுக்கு அடிச்சுக்கிறோம்? இந்து மதத்தில் எதுக்கு பொட்டு வைக்கிறோம்? யாருக்கா தெரியுமா? அது மதச்சின்னம்னு ஆக்கிட்டாங்க. அல்ல, இந்து பொட்டு வைப்பது என்பது மதச்சின்னம் அல்ல. நான் ஒரு தலைப்பை கொடுத்து அதுதான் சின்னப்பட்டு சீர்பட்டுன்னு கொடுத்தேன். யாரோ ஒருத்தர் அது கஷ்டமாக இருக்குன்னாராம். கஷ்டம் இல்லாமல் இருக்குது. இப்போ யாரும் சின்னப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. கோவக்காரன், பைத்தியக்காரன், சோம்பேறி, சுயநலக்காரன் இருக்குது. ஏதோ ஒரு சின்னம் இருக்கா இல்லைங்களா? இந்த சின்ன சீர்படணும். அதான் பண்படுதல் பயன். அதே தான். இப்போ சின்னம் என்பது நமக்கு ஒரு பேர் வரும். அது நல்ல சின்னமாக இருக்கலாம், நல்ல சின்னமாக இருக்கலாம். அந்த நல்ல சின்னமாக இருந்தால் நல்ல சின்னமாக மாற்றணும், அவ்வளோதான். அப்போ என்ன பார்க்குறோன்னா, ஏதோ ஒன்று அல்ல, மனித வாழ்வில் மனுஷனாக வாழ்றதுக்கு என்னென்ன வேறுகோ அது தெரியணும்னு சொல்லியிருக்காங்க மகான்கள். எப்பவுமே ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மாடல் கொடுப்பாங்களே, மேனுவல்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு கண்ணுக்கு மருந்து ஊற்றுற டப்பா வாங்கினா கூட அது அப்படியே கொடுக்க மாட்டான். ஒரு பொம்மை போட்டிருப்பான். மூக்கு மாதிரி ஒரு மூடி இருக்கும். இந்த மூடி கழட்டிட்டு அந்த மூடி போடு, 2 விரல் இப்படி பொடி, ஒரு விரல் இப்படி வச்சு ஒவ்வொரு சுட்டா அம்முக்கு உழுவும்பான். இருக்கா இல்லைங்களா? நீ மிக்சி வாங்கினாலும் சரி, எதை வாங்கினாலும் சரி, ஒரு மேனுவல். ஆனால் நமக்கு அந்த மேனுவல் கொடுத்துருந்தா மகான்கள். இறைவன் கொடுத்துருக்கான் அறிவில். ஆனால் அறிவு வர வரைக்கும் எப்படி நடந்துக்கிறது? சென்ற விடத்து செலவிடாது தீர்துரை நன்னின்பா எப்போது அறிவு. அவ்வளோதாங்க. எதுக்கு அறிவுத்துக்குள் வரணும்? எல்லா மகான்களும் அறிவுத்துக்குள் தான் போக சொன்னாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தர் என்ன சொன்னார்? புத்த மதம் இல்லை, புத்தி மதம். புத்தி மதம் அது. இல்லைங்க இப்போ கூட அவன் தான் சொன்னேன், இது புத்தியானு சொல்லுங்க. புத்தி என்ன ஆதாரம் இருக்கிறது சொல்கிறா இல்லையா? சங்கம் சரணம் கச்சாமி. முதல்ல சங்கத்துக்கு போ. சங்கத்துக்கு போனேன்னா புத்தி கிடைக்கும். புத்தி கிடைக்கல, சரணம் அடைஞ்சிக்கணும். வந்தால் புத்தி கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. வந்து புத்தி பெற்றுக்கொள்ளணும். இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிற அறிவை நம்மளை பெற்றுக்கொள்ளணும். அறிவாறு கொடுத்துட முடியாது. அப்போ சங்கம் சரணம் கச்சாமி. சங்கத்துக்கு போனால் புத்தியை சரணம் அடையணும். புத்தி கொடுக்கறது இல்லை, பெற்றுக்கொள்வது.
இதில் ஒரு செய்தி சொல்லிடுறோம், மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். அறிவும் ஞானத்தையும் ஒன்றா வச்சக்கூடாது. அது எப்படின்னா, காற்றுக்கும் மூச்சுக்கு என்ன வித்தியாசம்? காற்றுக்கு மூச்சுக்கு என்ன வித்தியாசங்க? வெளியில் இருந்தால் காற்று, உள்ளே போனால் மூச்சு, ரெண்டு ஒன்று தான். இப்போ அறிவுக்கும் ஞானுக்கும் அதே மாதிரி தான். தென்றலுக்கும் புயலுக்கும் அதே தான். அளவோடு அடித்தா தென்றல், அதிகமாக அடித்தா புயல், அதே காற்று தான். சரிங்களா? இந்த உடம்புக்குள்ளே சைவத்தில் சொல்லுவாங்க, உடம்புக்குள்ளே என்ன தாண்டவம் ஆடணும்? சிவதாண்டவம் ஆடணும். உடம்புக்குள்ளே ருத்ர தாண்டவம் ஆடக்கூடாது, அங்கேயெல்லாம் இல்லை. இந்த உடம்புக்குள்ளே சிவதாண்டவம் ஆடணும். இப்போ இருக்கவங்களாம் ஓரளவு சிவதாண்டவம் ஆடுறாலும் இங்கே இருக்கிறோம். அப்போ உத்தரவாதம் வரும், அதை குறைக்கணும். சொல்கிறாங்களா, உடக்கான் தலையில் ஏறுதுமா இல்லையா? பிள்ளைங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, பார்க்கும் போதே கம்முன்னு வாடி போயிடலாம் பாங்க, தெரிஞ்சுக்கும். நடையணம் கோளாறு நடக்கலே தெரியுமா? அப்போ ருத்ரதாண்டவம் சிவதாண்டது எங்கெல்லாம் அதை போய் சண்டை போட்டுருக்கூடாது. அது என்ன சிவனில் ருத்ரம், அது என்ன, அதெல்லாம் இல்லை. இந்த உடம்புக்குள்ளே, இந்த உடம்பு 98 புள்ளி வெப்பம் சரியாக இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது வெளியில் இல்லை, இந்த உடம்புல கூடி வாழ்ந்தால் தான் கோடி நன்மை. கூடி ஐயா சொன்ன மாதிரி அந்த கூடி வாழுது அந்த பயிற்சிகள். நிலம், உடம்பு, பருவடல், ரத்தம் அங்கே சேர்ந்துருக்கா இல்லைங்களா? இது 3 சேர்ந்துருந்தால், 3 ஓட்டம் சரியாக இருந்தால் உயிரும் உடம்பு சேர்ந்துருக்கும். உடம்பு உயிரும் சேர்ந்துருந்தால் வாழ்க்கை, முரண் ஏற்பட்ட நோய், பிரிவு ஏற்பட்ட மரணம், இவ்வளோதான். பாருங்கள், உடம்பும் உயிரும் சேர்ந்துருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குது, சேர்ந்துருக்குது, இயல்பாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, பன்மையாக இருக்குது. முரண் ஏற்பட்டால் நோய், பிரிவு ஏற்பட்டால் மரணம். இந்த இணைச்சி வைக்கிறதுக்கு 3 பேர்: ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த வள்ளுவர் சொல்கிறார், மிகுனும் குறையினும் நோய் செய்யும். எங்கேயோ பண்பொருள் அப்புறம் வச்சுக்கலாம், அப்படி இதை பண்படுத்துவோம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவார், உடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். ஏன்? உடம்பை முன்னமே இழுக்கன் இருந்தேன், உடம்பில் ஒரு பொருள் கண்டேன். இந்த உடம்பில் உத்தமன் கோயில் உடம்பை விருந்து ஓம்புகின்றேன். எல்லார் உடம்புலையும் உத்தமம் இருக்கிறான். மகா கோடி மோசமானவன்னு யாரையா எடுத்தால் கூட அவங்க உடம்புலையும் உத்தமம் இருக்கிறான். ஆனால் வெளியே உடம்பு பண்ணிக்கிறாங்க. சரியா? யாராவது ஒரு தவறு செய்துட்டு யாராவது கேட்டால் மறுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எது மறுக்கும்? வாய் மறுக்கும், மனசு கூட மறுக்கும். அடிமனம் மறுக்காது, செஞ்சது பூரா வரும். எனக்கு அடித்த, திருடுனேன், அந்த பொருள் அங்கே இருக்குது, மறக்க முடியுமா? அதான் இறைவனை ஏமாற்றி விடலாம். இறைவன மனசாட்சியை யாராலையும் ஏமாற்ற முடியாது. இங்கே வந்தால் என்ன பண்ணால் மனசாட்சியோடு இணைக்கிறோம். அதனால் எல்லா சாமியை கும்பிட்டு எல்லா தப்பும் பண்ணுவோம். ஆனால் தியானம் பண்ணி தப்பு பண்ண முடியாது கூட, அது தப்புன்னு ஏற்றுக்க வைக்கும். அதுங்க வரவ திருத்தம் வருதுன்னா மனசாட்சியோடு இருக்கிறோம். சிந்தை அடக்கிய சும்மா இருக்கிறோம். உயிர்கலப்பு, ஆத்மதவம் சாதாரணம் இல்லை. உருவ தியானத்தை பண்ணிங்கன்னா இறை உருவம், அது வேணால் பரவாயில்ல. இறை வார்த்தைகள் பேசிட்டு என்ன பண்ணலாம்? இறை உணர்வு உணர்ந்துட்டு முடியாது. ஏன்? உங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிட்யூட்டி சுரந்துடும். பிட்யூட்டி சுரந்தால் பாலுக்கு பிற கிடைச்சா உரையும், பிற கிடைக்கலாம் திரியும். அப்போ பிட்யூட்டி சுரந்தா உன்னோட மனது என்னாகும்? தானாகவே அந்த மனிதத்தன்மை அதிகமாகும். எப்படி ஒரு விதைக்கு தண்ணி கிடைச்ச உடனே அதை துள்ளி விட்டு வளருதா இல்லைங்களா? அது இயல்பு. அதனால் தப்பு பண்ண அடிச்சுக்கிறோமா இல்லைங்களா? அப்போ முதல்ல இந்த உடல் பண்படுவதற்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் காலோட சீராக இருக்கணும். அசைஞ்சிக்கிட்டு போனது மனசு, அசையாமல் கிட்டு போனது உடம்பு. கோவிலில் தானே வச்சுருக்காங்க. உடம்பு அசையாத உடம்பை பாதம் போட்டு நட, தாப்புக்காரன் போடு, மலை மேலே ஏறி இறங்கு, அங்கே போகிறது, இதெல்லாம் உடம்புக்கு தாங்க. சாமி பேரை சொல்லி உடம்பை பாதுகாத்துக்கிறோம். என்ன நம்மள பாமர மக்கள் இப்போ தான் ஒரு படிப்பு வந்திருக்கிறோம், இன்னும் கூட படித்து கூட தெரிஞ்சிக்க முடியல. அப்போ அன்றைக்கெல்லாம் சொன்ன தெரியாது. அதனால் என்ன பண்ணால் மறைபொருளாக வச்சு தெய்வத்தின் பேரை சொல்லி எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆக இன்றைக்கி அப்படி அல்ல. விஞ்ஞான உலகத்தில் சொன்னால் புரிஞ்சிக்க முடியும். அன்றைக்கெல்லாம் யாராவது திடீர்னு செத்து போய் என்ன சொல்லுவோம்? காற்று அடிச்சிருச்சு, கருப்பு அடிச்சிருச்சு, எனக்கு தெரியும் அங்கே கருப்பு இருக்குது, என் ஒத்துக்க பண்ணிக்கிறாம்மா, விட்டுட்டு போயிட்டே இருப்பான், வண்டியே விட்டுருவோம். இப்போ சொன்னேன், டே ஆட்டாட்டாக்கடா, கிராமத்தில் பாட்டி சொல்கிறேன், ஆனால் அந்த பையனுக்கு மாரடை பொண்ணு வைப்பா,
இன்னைக்கு பேர் எரிஞ்சு பேர் சொத்துவாங்களா? எந்த பேய் இருக்குது? நம்ம தான் பேய். சாமின்னு நம்ம தான் பேய். நம்ம தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு ரகசியம் தெரிஞ்சுக்குவோம். இந்த உடம்பு விட்டு உயிர் போயிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? என்னப்பா உயிருக்கு? அப்புறம் வருவோம். ஆவி, பேய், பெசாசு, ஆன்மா, சோல், ஏதோ ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா? இந்த உடம்புக்கு என்ன பேர் வைக்கிறோம்? கட்டை, இல்லை பிணம், இல்லைன்னா பாடி. அப்போ ரெண்டு வெளியே போன உடனே வேறு பேர் மாறிடுது இல்லையா? அப்போ இருக்கும்போது என்னவா இருக்குது? பிணம் கூட்டல் பெசாசு சம மனுஷனாக இருக்கிறோமே. யாரா இல்லை சார் என்கிட்ட பணமாக இருக்கிறது இல்லை, என்கிட்ட பணமாக பொருள் இல்லை, செல்லாத காசு இல்லைன்னு சொல்கிறீங்கள, பணமாக உடம்பு இருக்கா? இருக்க வாய்ப்பு இல்லை. பெசாசா போகாத மனம் இருக்கா? இருக்கு. ஆனால் இந்த உடலை கோயிலாக மாற்ற முடியும். ஆளுங்காலத்திலேயே இந்த உடலை கோயிலாக மாற்ற முடியும். இந்த பெசாசை தெய்வம் மாற்ற முடியும். மாற்றிருக்காங்க. ஆலையில் போய் சாமிஜினுடைய சமாதியில் உட்காந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? அங்கே தானே இருக்குது. மகாத்மா காந்தி சமாதியில் போய் என்ன பண்ணிக்கிறோம்? ஒவ்வொரு குலதெய்வம் கோயிலும் இப்போ மூதாதையர்கள் தான். வாழும் காலத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுனால வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வத்தில் வைக்கப்படும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள், தெய்வம் தான் கண்டிப்பாக பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு மனிதரால் கட்டாயம் முடியும். நம்ம ஆன்மா மகாத்மா மாற்ற முடியும். பயிற்சி வேணும், முயற்சி வேணும்.